நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி மேம்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முறையான ஜீரணம் இருக்கும். நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதிகமானால், நம்மளுடைய குடல் நல்ல பொருளை மட்டுமே நம்மளோட ரத்தத்துல கலக்கக்கூடிய சூழல்ல ஒரு ஃபில்ட்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குமானால், நம்ம உடலுக்குள்ள நல்ல பொருள் மட்டுமே போகும். அப்போ உடனடியாக நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து, நம்மளுடைய ஹெல்த்ல இருந்து ஜென்ரலா உடல் முழுவதுமான ஒரு நல்ல ஆரோக்கியத்தை நம்மளால மேம்படுத்திக்க முடியும். இதுதான் குடல் வழியாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்தக்கூடிய காரணிகள். இதுல ஜென்ரலா நாம ஒரு சப்ளிமெண்டோட சேர்த்து ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்களை எப்படியெல்லாம் மாத்திக்கணும், எதெல்லாம் நம்மளுடைய பாக்டீரியாக்களை, நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதிகமான ப்ரோபயோட்டிக் இருக்கக்கூடிய உணவுல சேர்த்துக்கணும். அந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்லாம் எதெல்லாம் இருக்கு அப்படின்னா, யோகட் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு வகையான புளித்த தயிர் மாதிரியான ஒரு பொருள், கொம்புச்சா, பிக்கிள்ஸ், பட்டர் மில்க், அதாவது பட்டர் மில்க் அப்படிங்கிறது நம்மளுக்கு மோர், நாட்டோ சோயாஸ், இதெல்லாம் ஒரு சோயாவில இருந்து எடுக்கக்கூடிய ஒரு புளித்த ஒரு பொருள், நாட்டோ சோயாஸ் அப்படின்னு. இந்த மாதிரி புளிக்க வைக்கப்பட்ட பர்மெண்ட் பண்ணப்பட்ட ஊட்டச்சத்துக்களை அல்லது உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கிறது மூலமாக இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸை நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, வாழ்க்கை முறைகள்ல ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கும் போது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும் அப்படின்னா, நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்துல நல்ல பாக்டீரியாக்களை நம்மளால வளர்க்க முடியும். அதாவது நல்ல தூக்கம். ஜென்ரலா யாரெல்லாம் சரியாக தூங்கலையோ அவங்களுக்கு அவங்களுடைய குடல் ஆரோக்கியம் குறைந்து போகும். நல்ல பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும், கெட்ட பாக்டீரியாக்கள் எண்ணி கூட ஆரம்பிக்கும். அதே மாதிரி லிமிட்டான ஆல்கஹால் குடிக்க வேணாம்னு சொல்லலை, பட் லிமிட்டா குடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த குடல் பாக்டீரியாக்களுடைய இன்பேலன்ஸ் ஜாஸ்தி ஆகிப்படும். இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை வளர்க்கறது மூலமாக, ஒன் மோர் திங், மெடிடேஷன். யாரெல்லாம் மெடிடேஷன் பண்றாங்களோ அவங்களுடைய குடல் அவங்களை கண்காணிக்கும் போது நல்ல பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாகவும் கெட்ட பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை கம்மியாகவும் இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளுடைய நேச்சுரலா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வழிகளாக இருக்கு. இதெல்லாம் நம்ம எல்லாம் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஆனா நிறைய பேர் இதுல பண்றவங்களும் இருப்பாங்க, சதவிகிதம் கம்மியா இருக்கும். ஜென்ரலா எல்லாருமே இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை, பட் கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்றவங்களுடைய குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது அருமையா அற்புதமா இருக்கும். அவங்களுக்கு இந்த ப்ளோட்டிங்னு சொல்லக்கூடிய வயிறு உப்பசம், கேஸ்ட்ரிக்கு, அல்சரு, அசிடிட்டி, புளிச்ச ஏப்பம் படுறது, அதோட இர்ரிகல் பவுல் மூவ்மெண்ட், மலம் சரியாக கழியாமல் போறது, பைல்ஸ், இந்த மாதிரியான குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு வர்றதில்லை. இதுக்கு எதிரான ஹேபிட்ஸையும் வச்சிருக்கிறவங்க, எதிரான ஹேபிட்ஸ் அப்படின்னா சரியா தூங்கலனாலே நம்மளுடைய குடல் கெட்டு போகும். சரியா ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, மன அழுத்தத்துல மன உளைச்சல்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குடல் கெட்டு போகும். இன்னைக்கு ரொம்ப நாளா 2-3 நாள் தொடர்ந்து டென்ஷன்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு மோஷனே போகாது. சரியா நீங்க தூங்கலைன்னா உங்களுக்கு மோஷன் போகாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குடல் ஆரோக்கியத்தை கெடுத்துரும். இதெல்லாம் நேச்சுரலா நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியுமானா இதை பண்ணலாம். இன்கேஸ் பண்ண முடியல அப்படின்னா சப்ளிமெண்ட்டுக்கு போறது தான் ஒரே சாய்ஸ். நண்பர்களே, நம்மளோட நிறுவனத்துல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராடக்டும், அடுத்தது 2வது பேஜ்ல இப்ப பார்த்துட்டு இருக்கிற இந்த 2 ப்ராடக்டும் நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான ப்ராடக்ட்டுகளா நம்ம நிறுவனத்துல கொடுக்கணும். மெயினா இந்த ப்ராடக்ட் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராடக்ட் பிஃபோர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக், ப்ரீபயோட்டிக், போஸ்ட் பயோட்டிக் அண்ட் என்சைம்ஸ், இந்த 4 வகையான காரணிகளை உள்ளடக்கிய ஒரு கேப்சூல். இந்த கேப்சூல்ல பல கோடிக்கணக்கான நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கு. லாக்டோபேசிஸ் வகையில நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை பிரிச்சு எடுத்து உறக்க நிலையில இந்த கேப்சூல்ல கொடுத்துருக்காங்க.
இது ஏன் பிஃபோர் மீல் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடியதான் பிஃபோர் மீல். இந்த மாதிரி ஒரு கேப்சூலை கொடுக்கும்போது நிறைய நிறுவனங்கள்ல இந்த மாதிரியான கேப்சூல்ஸ் கிடைக்குது. நீங்க மெடிக்கல் ஸ்டோர்ல போய் கேட்டாலும் கிடைக்கும், ஆன்லைன்ல கேட்டாலும் ப்ரோபயோட்டிக் கேப்சூல்ஸ் இருக்கும். பட் நம்மளுடைய கேப்சூல் எந்த வகையில உன்னதமானது, சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ரோபயோட்டிக் சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறதே ஒரு உயிர். ஜென்ரலா நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகக்கூடிய சூழல், பசி எடுக்கக்கூடிய சூழல்ல நம்மளுடைய இரைப்பையில அதிகமான ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் HCl ஃபார்ம் ஆயிருக்கும். நாம போடக்கூடிய கறி, மீன், மட்டனு, சிக்கனு, சாப்பாடு, காய்கறிகள், பழங்கள், இது எந்த மாதிரி போட்டாலும் அதை கரைச்சி கூழ் மாதிரி கரைக்கிறதுக்கு அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பயன்படும். அது இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, நம்ம கடினமான பொருட்களை போடும்போது அது கரைஞ்சி ஊட்டச்சத்துக்களாக மாத்தி பிரிச்சு எடுக்கிறதுக்கான ஒரு சமைக்கும் முறை, குடல்ல போய் சமைக்கக்கூடிய ஒரு முறை. அதனுடைய தீமை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ரோபயோட்டிக்ஸ் உயிருள்ள பொருட்களை உள்ள போடும்போது அந்த ஆசிட்ல பட்டு செத்து போகும். ஜென்ரலா ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம சாப்பிடும்போது முழுமையான பலன்கள் கொடுக்கறது இல்லை. ஆனா நம்ம நிறுவனத்துல கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிஃபோர் மீல் கேப்சூல்ஸ் லேட்டர் டிசால்வேஷன் மெத்தட்ல கொடுத்துருக்காங்க. காரணம், ஒரு 2 மணிலிருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் நம்மளுடைய குடல்ல இருந்து உணவுகள் சிறுகுடலுக்கு இறங்குறதுக்கான கால நிர்ணயம் இருக்கு. அந்த கால நிர்ணயம் தாண்டினதுக்கு அப்புறமேல் தான் அந்த சிறுகுடல்ல இருந்து, அதாவது இரைப்பையில இருந்து உணவு சிறுகுடலுக்கு மாறும். அந்த மாறுகிற சூழல் 2 to 2.5 மணி நேரம். நம்மளுடைய இந்த பிஃபோர் மீல் கேப்சூலும் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலதான் இது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு இதுல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய லாக்டோபேசிலஸ் வகை பாக்டீரியாக்கள் அந்த இடத்துல வெளியில வர ஆரம்பிக்கும். அப்படி வெளியில வரும்போது நமக்கு அதிகமான பாக்டீரியாக்கள் எங்க வேணும் அப்படின்னா, சிறுகுடல்லையும் பெருகுடல்லையும் தான் நமக்கு தேவைப்படுது. அந்த இடத்துலதான் இரண்டாவது ஜீரணம், உறிஞ்சக்கூடிய இரண்டாவது ஜீரணம். அடுத்தது மலக்குடல்ல ஃபைபரை உடைச்சு அங்க ஒரு ஜீரணம் நடக்கும். அதுதான் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அமைப்பாக மாறுறது அந்த ஃபைபர்ஸ். அந்த ஃபைபர் எதுலையுமே கரையாது. இந்த ஃபைபரை உடைச்சு எடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்களுக்கு உணவு ஃபைபர். நம்ம சாப்பிட்ற உணவுலையாகட்டும் அல்லது இதோட சேர்ந்து போகக்கூடிய உணவாகட்டும், இது எல்லாமே ஃபைபர் பேஸ்டு. அந்த ஃபைபர் தான் நாம கொடுக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறுது. நாம சாதாரணமா சாப்பிடக்கூடிய ஃபைபர் இல்லாத உணவுகள் இருந்தால், நம்ம அரிசி சாதம் சாப்பிட்றோம், அரிசிக்கு மேல ஒரு ஃபைபர் இருக்கும். அந்த ஃபைபரை நம்ம பாலிஷ் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா, நாம ஃபைபர் இருந்த காய்கறிகள், பழங்கள் சாப்பிடுறது இல்லை அப்படின்னா, நம்மளுடைய சிறுகுடல்லையும் பெருகுடல்லையும் வாழக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு உணவு இல்லாமல் செத்து போயிடும். இரைப்பையில குறைந்த அளவு தான் பாக்டீரியாக்கள் இருக்கு. ஆனா மிக அதிகமான அளவு பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய இடம், உயிர் வாழ வேண்டிய இடம் சிறுகுடல்லையும் பெருகுடல்லையும். அந்த சிறுகுடல் பெருகுடல்ல அதிகமான பாக்டீரியாக்கள் வாழணும் அப்படின்னா, நாம சாப்பிட்ற உணவுல வெறுமனே கார்போஹைட்ரேட்டும் புரோட்டீனும் ஃபேட்டும் மட்டும் இருந்தால் போதாது. அதோட சேர்த்து ஃபைபரும் இருந்தால், அந்த ஃபைபரை உண்டு வாழக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்மளுடைய சிறுகுடல் பெருகுடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இது விதி. இதை மேம்படுத்துறதுக்காக தான் நம்மளுடைய கேப்சூல்லையே ஃபைபர்ஸும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஜீரணத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஜீரண என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடிய பப்பாளியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு என்சைமையும் இதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல காம்படிட் பண்ண முடியாத அளவுக்கு டெக்னாலஜியும் ஸ்பெசிபிக்கான காரணங்களுக்காக நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு டார்கெட்டட் ப்ராடக்ட்ஸ். என்னென்ன பிரச்சனைகள், இப்படிதான் இது போய் சேரணும், இப்பதான் இது பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டட் மெக்கானிசத்துல இயங்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த பிஃபோர் மீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேப்சூல்ஸ். Day 1 இந்த கேப்சூலை ஒரு நாளைக்கு ஒரு கேப்சூல் எடுத்தால் போதுமானது. அதை உணவுக்கு முன்னோ பின்னோ கூட எடுக்கலாம், தவறில்லை. ஆனால் ஒரு கேப்சூல் போதுமானது.
இன்னைக்கு நம்ம ஒரு கேப்சூல் எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கே நம்மளால ரிசல்ட்டை பார்க்க முடியும். என்ன மாதிரியான ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும்னா, இந்த குடல் ப்ளோட்டிங், ஏப்பம் வர்றது, அசிடிட்டி ஆகுறது, அல்சர் ஆகுறது, முறையான ஜீரணம் இல்லாம போகிறது, எதுக்கழிச்சு வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும், இர்ரெகுலர் பவுல் மூவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய குடல் இயக்கம் சரியா இல்லாததுனால கான்ஸ்டிபேஷன் மாதிரியான பிரச்சனைகளும் தவிர்த்து ஆரோக்கியமாக நிம்மதியான ஒரு குடல் அமைப்போட வாழ்றதுக்கு, ஹெல்த்தியான குடல் அமைப்பை பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உதவும். இது வந்து ஒரு வகையான பாக்டீரியா. இதோட சேர்த்து இப்ப சொன்ன அல்டிமேட் கட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏற்கனவே எல்லாருக்குமே நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல முதன்மையானது அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் ஆரோக்கியம். இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு 2 மிக முக்கியமான ப்ராடக்ட்ஸை நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிஃபோர் மீல், இன்னொன்று வந்து நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற அல்டிமேட் கட் சொல்யூஷன். இந்த 2 ப்ராடக்ட் அற்புதமா வேலை செய்யும். இந்த 2யுமே வந்து மிங்கிள் பண்ணி தான் சாப்பிடணும். ஒன்று வந்து நம்மளுடைய கட்டை வந்து கிளியர் பண்றது, டேமேஜ் ஆயிருக்கிறத கிளியர் பண்றது. இன்னொன்று வந்து இனி வரும் காலங்களில் டேமேஜ் ஆகாம பாதுகாக்கக்கூடிய, தொடர்ந்து அந்த காலனிகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியல் ப்ராடக்ட். இந்த 2யும் சேர்த்து ஒரு 3 இருந்து 6 மாத காலம் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா, இந்த 6 மாசத்துல உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, அடுத்த 6 மாசத்துல உங்களோட ஹெல்த் கண்டிஷன், அதாவது டைஜஷனு, நம்மளோட டயபெட்டிக்கு, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலு, ஒபிசிட்டி, ஸ்கின்னோட க்ளோனஸ், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே அல்டிமேட்டா மாறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு ஒரு 3 to 6 months வந்து இது ஒரு கோர்ஸ் பீரியட். இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, வரும் காலத்துல நமக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்க முடியும்.